1992 முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அப்ப இருக்கும்போது மகாம குளத்துல இறங்கி குளிச்சாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? 50க்கு சற்றப்ப 50 பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல இது போல சிக்கி உயிரிழந்தாங்க. நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா அன்னைக்கு பேசு பொருளா ஆச்சு. ஒன்றிய சர்க்கார் வந்து காங்கிரஸ் நரசிம்மராவ் தான் வந்து பிரதமர். புரியுதா? அப்ப இதை நம்ம எப்படி அணுகணும்? எதிர்கட்சிகள் சதி, ஆளுங்கட்சி காங்கிரஸ் சதி. இங்க லோக்கல்ல வந்து அப்படியே நம்ம அணுகணும். அது உங்க ஆட்சி தானே, அதிமுக ஆட்சி தானே. ஜெயலலிதா அம்மாவுடைய முதலமைச்சர் தானே இருந்தாங்க. இப்ப இப்படி இல்லாம நீங்க வந்து அணுகுவீங்க. அப்ப இது போன்ற அசம்பாவிதங்கள் எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த எடப்பாடிக்கு தான் வேலையா போச்சுங்க. உண்மையிலேயே அண்ணா எடப்பாடியா நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியான்னு சொல்றோம். நாங்கெல்லாம் மாற்று கட்சியில இருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவரு, அவரு ஜெயலலிதா அம்மாவுடைய வகுப்பறையில கடைசி பெஞ்சுக்காரரு, இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார், அவர் தான் கட்சியில தலைமை வைத்துக் கொண்டிருக்கார், அவர் தான் எதிர்கட்சி தலைவரு அப்படின்னு நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியான்னு சொல்றோம் மரியாதையா. ஆனா மரியாதையை அவர் காப்பாத்திக்கிறதுக்கு எந்த விதமான அவருக்கு முயற்சி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் பேச்சு செயல்பாடு எல்லாம் வந்து காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் அண்ணன் டிடிவி தினகரன் காரி துப்புறாரு, ஓபிஎஸ் வந்து எடப்பாடியார் காரி துப்புறாரு, சசிகலா அம்மா காரி துப்புறாங்க, நிறைய தொண்டர்கள் காரி துப்பி கொண்டிருக்காங்க. எடப்பாடியார் இதுலயே அரசியல் பண்ணுவீங்க? தாவேகா வந்து இந்த மாதிரி கூட்ட மேனேஜ்மெண்ட் பண்ணல, உண்மை. விஜயுடைய ரசிகர்கள் வந்து இன்னுமே வந்து அரசியல் படுத்தப்படல, உண்மை. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்ப அவ்வளவு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துக்கு ஏற்ப காவல்துறை ஸ்ட்ரென்த் இருந்துச்சா இல்லையா அதை பத்தி விசாரிப்போம். இப்படி சொல்லி இருந்தா நம்ம பாராட்டிருக்கலாம். எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது? இதேதான் கள்ளக்குறிச்சியில எரி சாராயம்ங்க. கள்ளக்குறிச்சியில விஷ சாராயத்தை குடித்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்டவங்க வந்து பலியாகிறாங்க. அப்பவும் இந்த எடப்பாடி என்ன சொன்னாரு? என்னமோ ஸ்டாலின் தான் சாராயத்தை காய்ச்சுற மாதிரியும் முதலமைச்சர் அதை ஸ்டாலின் தான் ஊத்தி கொடுக்குற மாதிரி பேசினாரா இல்லையா? இதே பேச்சு தான். அப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ப்ரோ ஆக்டிவான கருத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கத்தை வந்து செயலிழந்து இருக்கும் போது அதை செயல்பட வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அறிக்கை கொடுக்கணும். ஆனா இங்க அரசாங்கம் துரிதமா செயல்படுது. 1க்கு 10 ஆம்புலன்ஸ் 20 ஆம்புலன்ஸ் உள்ள இறக்குறாங்க. அமைச்சர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமல ஸ்பாட்ல நிக்கிறாங்க. மா சுப்பிரமணியன் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்துகள், அந்த சாதனங்கள்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில வந்து என்ன செய்யுது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் மருத்துவர் தான் மிகப்பெரிய சேவை. ஆம்புலன்ஸ் மருத்துவ மிகப்பெரிய சேவைன்னு வைங்களேன். ஆனா பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வந்து இதே பெரிய உயிர் சேதம் தான். இதை விட பல மடங்கு உயிர் சேதம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தவிர்க்கிறாங்க.